என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரோபோ சங்கர் செத்து போனப்போ ஒய்ஃப் டான்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி குத்தாட்டம் மாதிரி ஏதோ ஆடிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் கான்ட்ரவர்சி, நிறைய பேர் வாய்க்கு வந்ததை பேசி மெசேஜ் வைக்கிறாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு இந்த ரோபோ சங்கர் செத்ததுனால நம்ம ஒரு நகைச்சுவை உலகத்துக்கு பெரிய லாஸ் எவ்வளோ லாஸோ அதேமாதிரி அந்த ஃபேமிலிக்கும் பெரிய லாஸு தான். இப்போ ரோபோ சங்கரை கல்யாணம் பண்ணதுனால தான் அவங்களுக்கு ரோபோ சங்கர் ஒய்ஃபுன்ற ஒரு ஐடென்டிட்டி கிடச்சிது. தமிழ்நாடு பூரா ரோபோ சங்கரை எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி ஸ்டாலின்லேருந்து துணை முதல்வர்லேருந்து எல்லோரும் வீட்டில் போய் விசாரிச்சிருக்காங்க. அளவுக்கு சிவகார்த்திகேயன் இன்னும் யார் போனாங்களோ தெரியல, கவனிக்கலை. இவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க. அளவுக்கு இம்பார்ட்டன்ஸான ஆளாக இருந்திருக்கிறாரு. அதோடு இல்லாமல் அந்த அந்த ஐடென்டிட்டி இருக்குது பாருங்கள், ரோபோ சங்கர் ஒய்ஃபுங்க, அது பெரிய விஷயம். எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிறதில்ல. அதோடு இல்லாமல் ஒரு அடிமட்டத்துலேருந்து ஒரு பையன் இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்திருக்காருன்னா ரொம்ப ஆச்சரியத்தரமான விஷயம். இவ்வளவு சக்ஸஸ் பண்ணியிருக்கான் அந்த பையன். சின்ன வயசில் செத்து போயிட்டாப்புல. அப்படி இருக்கும்போது இந்த குத்தாட்டத்தை பெரிய இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னென்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா, நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். கிராமங்களில் பொணம்லாம் போகும்போது முன்னாடி ட்ரம்ஸ் வச்சுட்டு போவாங்க. அதில் இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் ஆடிக்கிட்டு போவாங்க, பார்த்துருக்கேன். நான் பெரியவங்க கூடலாம் ஆடுவாங்க. ஒரு வயசானவங்க செத்து போகும்போது ஆடுவாங்க, நான் பார்த்துருக்குறேன். அதுக்குன்னு சில கூட்டங்களே இருக்கும். இது இவன் ஒய்ஃப் ஆடுவாங்களா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல அதை பற்றி, பட் ஐடியா இல்லை. இதை இந்த அவங்க இந்த இதுக்கு மீறி அவங்க ஆடிருக்காங்கன்னா அவரை இழந்ததுனால வர நஷ்டம் என்னவோ அது அவங்களுக்கு தான் தெரியும். அது அந்த முக்கியமாக அந்த ரோபோ சங்கர் ஒய்ஃபுன்ற ஐடென்டிட்டி போயிடுச்சு அவங்களுக்கு. அதனால் எவ்வளோ நஷ்டம் இருக்குங்கிறது, அதனால் வர கஷ்டங்கள் என்ன, ஒரு வீட்டில் ஒரு ஆண் துணை இல்லாமல் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிக்க போகிறது அவங்க மட்டுமேங்கும்போது அதை போய் நான் அவங்க ஆடினதை அது தமிழ்நாட்டு கல்ச்சரில் அது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குத்தாட்டம்லாம் ஆடிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். சின்ன பசங்கள்லாம் ஆடுவாங்க, பார்த்துருக்கேன். அதனால் இதை எந்த நஷ்டமோ அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்கங்கும்போது அதை பற்றி இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியில்லைங்கிறது தான் என்னோடய அபிப்பிராயம். அந்த சின்ன வயசு பொண்ணு தான் 46, அவருக்குன்னா இந்த அம்மாவுக்கு இருந்தால் 42, 43 இருக்கும். இவ்வளோ சின்ன வயசில் இறந்துருக்காங்க. அதை இது பண்ணால் வருத்தப்படாமல் இது மாதிரிலாம் பேசுகிறது ரொம்ப தப்புன்னு நான் நினைக்கிறேன்.